ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு போறல உங்களுக்கு என்ன வலிக்குது, என்ன எரியுது? அர்த்தமற்ற அந்த பதிவை பற்றி விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு அரிப்பு தான் அந்த ட்விட்டரில் தெரியுது. முடியாத ஒன்றை நினச்சிக்கிட்டலாம் நீங்கள் இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்துறேன்னு சுப்ரீம் கோர்ட் 2 தடவை தலையில் கூட்டிட்டாங்க. ஏதாவது வேணும்னா சோகத்தில் தான் போய் ரவி முட்டணும். ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சைல்டிஷ்னு சொன்னது ரொம்ப தப்பு, இது அரகன்ஸா இருக்கு அப்படின்னு. அரகன்ஸா இருக்கு. அரசமைப்பு சட்டப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நீங்க அந்த MK ஸ்டாலின், நான் ஸ்டாலின் 100 சொல்லுவேன், அது மரியாதை குறைவுன்னு சொல்லலை. ஒரு பேச்சு வழக்கில் விவாத வரவு பேசலாம். ஒரு அதிகாரப்பூர்வ பதிவை வெளியிடுற போது நான் முதலமைச்சர், நான் ஸ்டாலின்னு சொல்கிறேன்னா முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதுறேன், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வரி எழுதுவேன். அதுதான் மரியாதை. நேற்று ஒரு ட்விட்டு போடுற MK ஸ்டாலின் ஸ்ட்ரைட்டாக போடுறார். ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு போகிறல உங்களுக்கு என்ன வலிக்குது, என்ன எரியுது? ஸ்டாலின் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு வெறுப்பு வருதோ, அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். முதலமைச்சர்னு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? அப்போ சிறுபிள்ளைத்தனம், இது அரகன்ஸ் அப்படின்னு சொல்கிற தகுதி முதல்ல RN ரவி அந்த முதல் வரியிலே இழந்துடுறார். அர்த்தமற்ற அந்த பதிவை பற்றி விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு அரிப்பு தான் அந்த ட்விட்டரில் தெரியுது. இது அரசியலமைப்பு சட்டப்படி வகிக்கிற பதவியில் இருக்கிற ஒருத்தர் செய்கிற காரியம் அல்ல. அண்ணாமலை செய்யலாம், எடப்பாடி செய்யலாம், அன்புமணி செய்யலாம், மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யலாம். ஆளுநர் செய்யக்கூடாது. அந்த அரசியல் சேஷ்டை அவர் தொடர்ந்து செய்கிறார். நேற்று அவர் இன்னொரு முறை அம்பலப்பட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இதை செஞ்சுட்டே இருக்கிறாரு சார்? ஏன்னா ஏதோ ஒன்று வர திமுக மேலே வெறுப்பு இருக்குன்னா அது இப்படியெல்லாம் சார், நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு நான் பீகார்லேருந்து தமிழ்நாட்டிலே செட்டில் ஆகிக்கிறேன், தமிழ் கற்றுக்கிறேன், வேலைச்சேரிலே போட்டிட்டு ஜெயிங்க, திமுக வீழ்த்துங்க, பிஜேபியின் சார்பாகவோ இல்லை பொது வேட்பாளராகவோ முதலமைச்சரை வாங்க, ஆட்சி நடத்துங்க. முடியாத ஒன்றை நினச்சிக்கிட்டலாம் நீங்கள் இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்துறேன்னு சுப்ரீம் கோர்ட் 2 தடவை தலையில் கூட்டிட்டாங்க. ஏதாவது வேணும்னா சோகத்தில் தான் போய் ரவி முட்டணும். சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறது அவர் தானே தவிர ஸ்டாலின் அல்ல. தேசிய கீதத்தை அவமதிக்கிறோன்னு எங்கே சொன்னார்? அரசியலமைப்பு சட்டத்தை அன்னைக்கு அவமானப்படுத்தினது கவர்னர் ரவி தான். அன்னைக்கு அந்த சட்டம் உங்களுக்கு கொடுத்த கடமை 176வது பிரிவின்படி நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை செய்யாமல் போனது நீங்கள் தான், முதலமைச்சர் இல்லை. அன்னைக்கு அப்பாவுக்கோ முதலமைச்சருக்கோ துரைமுருகனுக்கோ எடப்பாடிக்கோ அந்த ரோல் இல்லை, ஆளுநருக்கு தான் அந்த ரோல். செய்யாமல் புறக்கணிப்பு செய்து அந்த அரசியல் சட்டத்தை அவமதித்த ஆளுநர் ரவி இப்படி கருத்து சொல்வதுதான் சிறுபிள்ளைத்தனமானது.